Hello all, welcome to the video. So, emotions இதுதான் நம்ம லைஃப்ல ஒரு பார்ட்டா இருக்குது. ஸோ இந்த எமோஷன்ஸை எங்கே கண்ட்ரோல் பண்ணணும், எங்கே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி நம்மளை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்பவுமே அன்மேனேஜபிள். ஒரு எமோஷன்ஸ் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நார்மலாக நம்மளுடைய ஞாபகங்கள், நம்மளுடைய தாட்ஸு, நம்மளுடைய ஆக்ஷன்ஸு, இது எல்லாத்துக்குமே இதனுடைய வெளிப்பாடு தான் எமோஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நமக்கு இருக்க தாட்ஸு, நமக்கு இருக்க ஆசைகள், நமக்கு வர ஒப்பீனியன்ஸு, நம்ம நம்புகிற விஷயம், நம்மளுடைய ஆட்டிடியூடு, இது எல்லாத்துக்குமே ஒரு வெளிப்பாடாக வரக்கூடியது நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ். ஸோ இது ஒரு சில இடத்துல பேசலாம், ஒரு சில இடத்துல எமோஷன்ஸை காட்டவே முடியாது. ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இமோஷன்ஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமோஷனை நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹெல்த் கண்டிஷனை தான் பாதிக்கும். அதாவது நம்மளுடைய பாடி ஹெல்த்தை கம்மி பண்ணும். ஸோ இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரக்கூடியது ஸ்ட்ரெஸ் தான். ஸோ ஹை பிளட் ப்ரெஷரு, தூக்கம் இல்லாமல் போகிறது, வெயிட் ஃப்ளக்சுவேஷன்ஸு, ஸோ தலைவலி, ஸோ இது எல்லாமே இமோஷன்ஸோடைய பை ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் சீரியஸாக சில பேருக்கு அல்சர்ஸ் எல்லாம் வந்திருக்கு இந்த வரினஸ்னால. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எமோஷன்ஸை எப்படி செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷன்ஸ் நம்ம லைஃபையே சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு 10 செகண்ட்ஸ் போதும் நம்ம ஒரு நெகட்டிவான ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு. அதுக்கும் காரணம் இந்த எமோஷன்ஸ் தான். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, சந்தோஷமாக இருக்கும்போதும் எந்த முடிவும் எடுக்காதீங்க, ரொம்ப கோவமாக இருக்கும்போதும் எந்த முடிவும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராங் எமோஷன்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, என்ன வேஸ் இருக்குது, என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய இமோஷன்ஸை ஒரு ராங் வியூவில் போடுறத நான் பாட்டுங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எமோஷன் வருது, உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா அது உங்களுடைய கைடாக எடுத்துக்காதீங்க. ஓகே, நமக்கு இந்த எமோஷன்ஸ் வந்துருச்சு, ஓகே இது பண்ணால் இதுதான் நடக்கும், ஸோ இதுதான் நம்ம இனிமேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கைடாக எடுத்துக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ நீங்கள் எக்ஸாம்க்கு ஒரு பென் எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டீங்க. ஸோ அந்த பென் எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டீங்கிறதுக்காண்டி உங்கள் கூட இருக்கவங்க உங்களுக்கு பென் கொடுக்கல, எக்ஸ்ட்ரா பென் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காண்டி நான் இனிமேல் இந்த விஷயத்த நான் யாருக்குமே பென் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ஒரு சிம்பிளான ஒரு டெசிஷன்ஸ் தான் நம்ம லைஃப்பில் எடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த இமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு ராங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறத நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே நமக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்துடும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹார்ட்லேருந்து வரக்கூடிய அந்த எமோஷன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் டிசிஷன் எடுக்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இமோஷன்ஸை நீங்கள் ஒரு கைடாக பார்க்க தேவையில்லை. ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிக்னலாக எடுத்துக்கலாம். ஸோ என்ன ஒரு விஷயம் நீங்கள் நடந்தாலும், ஒரு நெகட்டிவ் எமோஷன் வந்தாலும் சரி, பாசிட்டிவான ஒரு எமோஷன் வந்தாலும் சரி, அதாவது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாலும் சரி, இவங்களை நம்பணும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த நெகட்டிவ் எமோஷனாக இருந்தாலும் சரி, அதை ஒரு சிக்னலாக எடுத்துக்கோங்க. உங்களுடைய கைடாக எப்பவுமே எடுத்துக்காதீங்க. அது உங்கள் லைஃபுக்கு பெட்டர். ஸோ எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஓகே இது நம்ம பண்ணிட்டாங்க, இதை நம்ம யாருக்கும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அக்செப்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ தேர்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஜேர்னலிங். ஸோ இது நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ, உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அது எல்லாத்தையுமே எழுதிடுங்க. ஸோ இது பெட்டர். ஸோ வேர்பலாவோ இல்லை ரிட்டனாவோ இல்லை ரெக்கார்ட் பண்ணி வச்சாலும் சரி, இல்லை எதுலையாவது எழுதுனா கூட பரவாயில்ல. இது ஒரு பவர்ஃபுல் டூல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த எழுதும் போதோ இல்லை நீங்கள் யார்கிட்டயாவது பேசி அது ஃபுல்லாகவே சொல்லிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். அந்த ப்ராப்ளம் பாதி சார்ட் அவுட் ஆன கண்டிஷனுக்கு வந்த மாதிரி தான். ஸோ அதனால எப்பவுமே உங்களுடைய எமோஷன்ஸை எழுதுங்க. அதுவும் இல்லாமல் எழுந்ததுக்கப்புறம் அதை ஜேர்னல் பண்ணதுக்கப்புறமா அதுலேருந்து என்ன ஹீலிங் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்த்தாக பார்க்க போகிறது
இந்த ஒரு மோட்டிவேஷனல் கோட் எப்படி சொல்றது, யூ ஆர் எக்யூப்டு வித் எவ்ரி திங். ஸோ உங்ககிட்ட இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது. நல்ல ஹெல்த் இருக்கு, நல்ல ஒரு மென்டல் ஸ்டேட்ல இருக்கீங்க. ஸோ எல்லாமே இருக்கு. உங்களை விட நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நினைச்சு கொஞ்சம் ஆறுதல் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கறத கொண்டு வந்துக்கோங்க. ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கும்போது நிறைய வழிகள் இருக்கு. வாக்கிங் போறது, ஸோ மெடிடேட் பண்றது, இது எல்லாமே வந்துட்டு உங்க செல்ஃப் கண்ட்ரோலுக்கு ஒரு நல்ல வேஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னா, எதுக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ரியாக்ட் பண்ணாதீங்க. நார்மலாக நம்மளுடைய உலகமே என்ன ஒரு பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சா உடனே ரியாக்ட் பண்ணும். இந்த மாதிரி பேட்டர்னில் தான் எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே இருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன்லேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்துட்டு செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பர்சனாக, சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய விஷயத்தில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா டக்குன்னு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. டக்குன்னு ஓகே இவங்க இப்படிதான் அப்படின்ற முடிவுக்கு வந்துடாதீங்க. ஸோ எதையுமே தள்ளி போடுங்க. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, லெட் மீ திங்க் அபவுட் தட். ஸோ லேட்டாக ஒரு விஷயத்த கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணுங்க. ஸோ பாஸ் பண்ணி ப்ரீத் பண்ணி ஸ்லோவாக ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த வழி. ஸோ இமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை பற்றி போடுறேன். ஸோ லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் வந்துட்டு இதோட விட்டுருங்க. ஸோ உங்களுடைய எமோஷன்ஸை இப்போவே கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.